வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்று கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துகின் காந்த பாண்டே. அவங்க தான் இந்த செபி அப்படிங்கிற அமைப்போட தலைவராக பொறுப்பேற்றிருக்காங்க. இவங்களுக்கு முன்பு யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா மாதவி புரி புருஷ் அவங்கள தான் இருந்தாங்க. அவங்களுடைய பதவிக்காலம் முடிவடைந்ததை ஒட்டி தற்போது செபியின் 11வது தலைவராக இந்த துகின் காந்த பாண்டே அவங்க பொறுப்பேற்றிருக்காங்க. இவங்க மத்திய நிதி மற்றும் வருவாய்த்துறை செயலராக இருந்தாங்க. இவங்களுக்கு டைம் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் இதோட தலைவராக இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ககன்யான் முதல் பயணத்தில் விண்வெளிக்கு அனுப்ப இஸ்ரோ எதை திட்டமிட்டிருக்கு அப்படின்னா பல ஈக்களை தான் விண்வெளிக்கு அனுப்ப போகிறாங்க. இந்த ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய திட்டம் தான். அதுக்கு முன்னோட்டமாக ஃபஸ்ட்டு இந்த பல ஈக்களை விண்வெளிக்கு அனுப்ப திட்டமிட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல ஈக்களோடையும் மனிதனுடைய மரபணு கிட்டத்தட்ட 77% ஒத்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பல ஈக்களை 2 குழுவாக பிரிக்கிறாங்க. பிரித்து ஒன்றை ராக்கெட்டில் சோதனைக்கு ஏற்றதா இருக்கிற மாதிரி அனுப்புகிறாங்க. இன்னொன்று விண்வெளிக்கும் அந்த ராக்கெட் ஏவுனாங்கல்ல அந்த விண்வெளிக்கு செலுத்தப்படும் மற்றொரு இடைவெளி பகுதியில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிப்பதற்காக பயன்படுத்த போகிறாங்க. இந்த பல ஈக்களோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 5 to 60 நாள். ரொம்ப கம்மியான ஆயுட்காலம் இருக்கிறதுனால இது விண்வெளிக்கு போய் ஒரு உயிர் போச்சு அப்படின்னா அதுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருதா இல்லை எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மனிதர்களை அனுப்ப போகிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். பஞ்சாயத்து அதிகார பகிர்வு குறியீட்டில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது இடத்தில். இது பஞ்சாயத்து அதிகார பகிர்வு குறியீடுப்பா. அதிகார பகிர்வில் 3வது இடத்துல இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசியலமைப்பு அதிகாரங்களை நிறைவேற்றுவதற்கு ஊராட்சி அமைப்புகள் எந்த அளவு பங்காற்றி இருக்கு அப்படின்னு மாநில அரசு தமது கட்டுப்பாட்டில் உள்ள வாரியங்களை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சரியாக பகிர்ந்தளிக்கிறதா, எவ்வளவு செயல்திறன் உடையதாக இருக்கு அப்படின்னு இந்திய பொது நிர்வாக நிறுவனம் மதிப்பீடு செஞ்சாங்க. அந்த மதிப்பீட்டின்படி கட்டமைப்பு, செயல்பாடு, நிதி பிரதிநிதிகள், திறன் மேம்பாடு, பொறுப்புடைமை ஆகிய குறியீட்டை அடிப்படையாக கொண்டு தான் இந்த தரவரிசை தயாரிக்கிறாங்க. இதில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. ஊராட்சி அமைப்புகள் மற்றும் பொறுப்புகளை செயல்படுத்தும் விதத்திலும் அதிகார பகிர்வு அனைத்து திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தும் விதத்திலும் தமிழகம் முதலிடத்துல இருக்கு. அதாவது ஊராட்சிக்கு அதிகார பகிர்வு கொடுக்குற இடத்துல முதலிடத்துல இருக்குப்பா. அதை செயல்படுத்தும் திறன்ல 3வது இடத்துல இருக்கு. ஒவ்வொரு குறியீட்டின்படி தமிழ்நாடு 3வது அதாவது ஒட்டுமொத்த குறியீட்டின்படி தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. திறன் மேம்பாடு, செயல்பாடுகள் ஆகியவற்றில் 2வது இடத்தையும், நிதி பரிவர்த்தனையில் 3வது இடத்தையும் பெற்றுள்ளது. இது கவனமாக பிரித்து பார்த்துக்கங்கப்பா. ஊராட்சி அமைப்புகளின் கடமைகள் மற்றும் பொறுப்புகளை செயல்படுத்துவதிலும் அவங்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்கிற திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலும் தமிழகம் முதலிடத்துல இருக்கு. ஒட்டுமொத்த குறியீடு இருக்கு இல்லைங்களா, அந்த ஒட்டுமொத்த குறியீட்டின்படி தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. திறன் மேம்பாடு, செயல்பாடுகள் ஆகியவற்றில் 2வது இடத்தையும், நிதி பரிவர்த்தனையில 3வது இடத்தையும் இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கவனமா பிரிச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தரமணியில் தான் இருக்குது. இந்த பாலசுப்ரமணியம் அவங்க தான் தமிழில் குடிப்பணி தேர்வுகளை எழுதி வெற்றி பெற்ற முதல் தமிழ் மாணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலசுப்ரமணியம் அவர்கள் தான். நெக்ஸ்ட்டு தெலுங்கானாவில் பள்ளியில் தெலுங்கு கற்பித்தல் கட்டாயம் அப்படிங்கிற சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2018 தான் கொண்டு வந்தாங்க. அதாவது அவங்க தெலுங்கானாவில் ஸ்கூலில் படிக்கிற எல்லா பிள்ளைகளுமே கண்டிப்பாக தெலுங்கு கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை 2018 தெலுங்கானா கொண்டு வந்திருக்காங்க. இவங்க இப்போ இந்த ஹிந்தி பிரச்சனைலாம் போய்கிட்டு இல்லைங்களா மும்மொழி கொள்கையில், அது மாதிரி ஹிந்தி திணிப்பை எதிர்த்து இதை இப்போ நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. 2018 முதல்வர் சந்திரசேகர ராவ் தலைமையிலான அரசு சட்டம் தெலுங்கானா பள்ளியில் தெலுங்கு கற்றல் கற்பித்தல் கட்டாயம் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. சில காரணங்களால அதை அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ முதல்வராக இருக்க ரேவந்த் ரெட்டி அவங்க தான் தெலுங்கானாவோட இப்போ முதல்வராக இருக்காங்க. அவங்க தலைமையிலான தற்போதைய அரசு இந்த சட்டத்தை முழு அளவில் செயல்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து பிற மாநிலங்கள்ல இருந்து தெலுங்கானாவில் போய் படிப்பாங்க இல்லைங்களா, அவங்களுமே
சுலபமாக தெலுங்கை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெண்ணிலா அப்படிங்கிற புத்தகத்தை வந்து அந்த மாநில அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள்லையுமே வந்து பஞ்சாப் கட்டாயம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறதுனால ஒரு மாநிலமும் அவங்க தாய்மொழியை வந்து ஸ்கூலில் வந்து கட்டாயமாக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உலகின் பரபரப்பான முதல் 10 விமான நிலையங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய விமான நிலையம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் தான். இது வந்து டெல்லியில் இருக்குப்பா. உலகின் பரபரப்பான 10 விமான நிலையங்களில் வந்து ஃபர்ஸ்ட் 10 இடத்துல 8வது இடமா வந்து இந்த இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, தர்ம கார்டியான் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையிலான இராணுவ கூட்டு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான இராணுவ கூட்டு பயிற்சி தான். இது வந்து 6வது கூட்டு பயிற்சியாக வந்து நடந்துகிட்டு இருக்குப்பா. இதுக்கு முந்தைய பயிற்சி எங்கே நடந்துச்சு அப்படின்னா 2024 பிப்ரவரி டு மார்ச் மாதங்களில் வந்து நடத்தப்பட்டது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில். நெக்ஸ்ட் பாருங்க, சைக்ளோன் 2025 என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டுக்கும் இடையான கூட்டு இராணுவ பயிற்சி. முதல் நம்ம பார்த்தது தர்ம கார்டியான், இப்போ பார்க்குறது வந்து சைக்ளோன் அப்படிங்கிறது. அது வந்து இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கும் எகிப்துக்கும் நடையில் இருக்குதான் இந்த கூட்டு இராணுவ பயிற்சி. இந்த பக்கம் வந்து கூட்டு இராணுவ பயிற்சியோட பேர், இந்த பக்கம் வந்து அதோட தர்ம கார்டியான் சைக்ளோன் அப்படின்னு கொடுத்துட்டு பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருவாங்கப்பா. இல்லைன்னா எத்தனை இணைகள் சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. இந்த கொஸ்டினை கவனமாக படிச்சுக்கோங்க. இது சார்பாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். 3rd எடிஷன் தான்ப்பா இந்த சைக்ளோன் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையில வந்து நடக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் வந்து 1000 இடங்கள்ல முதல்வர் மருந்தகம் வந்து எப்போது திறக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24 தான் வந்து திறந்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் வந்து 1000 இடங்கள்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க. 38 மாவட்டங்களுக்கு வந்து இப்போ முதற்கட்டமாக வந்து திறந்து வச்சிருக்காங்க. கூட்டுறவு சங்கம் மூலம் 500 மருந்தகங்களும் தொழில் முனைவோர் மூலம் வந்து 500 மருந்தகங்களும் மொத்தம் 1000 மருந்தகங்கள் வந்து திறக்கப்பட்டிருக்காங்க. சென்னையில் 33 இடங்களும், மதுரையில் 52 இடங்கள், கடலூரில் 49, கோவையில் 42, தஞ்சையில் 40 அப்படின்னு முதல்வர் மருந்தகங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பொது பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரிக். மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் வந்து பொதுமக்களுக்கு கிடைக்க செய்யும் வகையில் தான் இந்த முதல்வர் மருந்தகம் திட்டம் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த திட்டத்தில் அவங்க அந்த மெடிக்கல் வைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து 3 லட்சம் வரைக்கும் வந்து மானியம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. இந்த மருந்தகங்களை அமைப்பதற்கு கூட்டுறவு அமைப்புகள் மூலம் வந்து கடன் வசதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்பா செயலி. இந்த அப்பா செயலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் திருப்பெயரில் பள்ளி கல்வித்துறை சார்பில் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் நடத்திய பெற்றோர்களை கொண்டாடுவோம் அப்படிங்கிற விழாவில் தான் இதை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இது வந்து நம்ம ஸ்கூல் லெவலில் பள்ளி கல்வித்துறை அறிவிச்சதுப்பா. பேரண்ட்ஸுக்கும் ஆசிரியருக்கும் இடையில வந்து ஒரு பரிமாற்ற தொடர்பாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த அப்பா செயலி ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பில் அப்பா செயலி வந்து உருவாக்கப்பட்டது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க தான் வந்து தொடங்கி வச்சாங்க. பெற்றோர் ஆசிரியர் மற்றும் நிர்வாகிகளுக்கு இடையேயான தொடர்பு இடைவெளியை வந்து குறைப்பதற்கும் அதன் மூலம் ஒட்டுமொத்த கல்வி அனுபவத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த புதுமையான தளம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 234/77 அதாவது ஒருமை கண் செயலி அப்படிங்கிற ஒரு செயலியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒருமை கண் செயலி அப்படின்னா இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, 234/77. இந்த ஒருமை கண் செயலி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்க 234 தொகுதிகளிலுமே வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து 77 முறை ஆய்வு நடத்தியதை விளக்கும் காட்சிகள் வந்து ஒரு காணொளி மாதிரி இந்த செயலியில் வந்து வீடியோ மாதிரி இந்த செயலியில் வந்து வச்சுருக்காங்க. அதை நம்ம வேணால் போய் பார்த்துக்கலாம். அதுக்கு பேர் தான் 234/77 ஒருமை கண் செயலி. தமிழகத்தில் முதன் முறையாக கோவை அரசு பள்ளியில் தான் மாணவர்களுக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறது மூலமாக பாடம் வந்து கற்பிக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவை அரசு பள்ளியில். நெக்ஸ்ட் பாருங்க, கலைஞர் கருவூலம்
கலைஞர் கருவூலம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் எழுதிய நூல்களை இணைய வழியில் படிக்க பிரத்யோக பேஜஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த புதிய இணையதள பக்கம் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சாங்க. இதில் கலைஞர் அவர்களுடைய நூல்கள் எல்லாமே இதில் இருக்கும். வேணா நம்ம போய் அந்த இதில் பார்த்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஜல் தல் ரஷ்யா 2025 இராணுவ பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் தான் நடைபெற்றது. தீவு பாதுகாப்பை வலுப்படுத்துதல், சட்டவிரோத ஆக்கிரமிப்பை தடுப்பது மற்றும் சாத்தியமான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள பாதுகாப்பு படையினரை ஒருங்கிணைப்பது, மேம்படுத்துவது அப்படிங்கிறதான் இதோட நோக்கம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பாக சர்வதேச உச்சி மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஏஐ இருக்கு இல்லைங்களா, அந்த ஏஐ சம்பந்தமாக வந்து ஒரு சர்வதேச உச்சி மாநாடு நடந்துச்சுப்பா. அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸில் தான் நடந்துச்சு. ஏஐ ஆக்ஷன் சப்மிட் 2025 பாரிஸ். அந்த பாரிஸ் எங்கே இருக்குன்னா, ஃப்ரான்ஸில் இருக்குப்பா. எப்போ நடந்துச்சுன்னா பிப்ரவரி 10 தான் நடந்துச்சு. இதோட 5 தீம்ஸ் என்னன்னு பாருங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஏஐ, ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க்கு, இன்னோவேஷன் அண்ட் கல்ச்சர், ட்ரஸ்ட் இன் ஏஐ, குளோபல் ஏஐ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது தான் இதனோட 5 தீம்ஸு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே நடந்தது அப்படிங்கிறது தான் முக்கியமாக கேட்பாங்க. பிரான்ஸ் நாட்டில் இருக்க பாரிஸ் அப்படிங்கிற இடத்துல தான் இது வந்து நடந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, 2047 ஆண்டுக்குள்ள அணுசக்தி மூலம் 100 ஜிகாவாட் மின் உற்பத்தியை எட்ட வந்து இந்தியா வந்து இலக்கு வச்சிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் இவங்க இடையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இவங்க அந்த ஏஐ மாநாட்டுக்கு கலந்துக்க போனாங்கல்ல மோடி அவர்கள், அப்போ வந்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் அவங்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அங்கே தான் வந்து இந்த 2047 ஆண்டுக்குள்ள அணுசக்தி மூலம் 100 ஜிகாவாட் மின் உற்பத்தி எட்ட வந்து இந்தியா இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. சிறிய அணு உலைகள் எஸ்எம்ஆர், அதாவது சிறிய அணு உலைகளை எஸ்எம்ஆர்னு சொல்லுவாங்கப்பா, மற்றும் அதிநவீன அணு உலைகள் ஏஎம்ஆர் கூட்டாக உருவாக்கும் திட்டம் தொடர்பான பூர்வாங்க ஆவணம் வந்து கையொப்பமிட்டிருக்காங்க. அதாவது சிறிய அணு உலைகள், அதிநவீன அணு உலைகள் ரெண்டுமே வந்து பிரான்ஸும் இந்தியாவும் சேர்ந்து அமைக்கிறதுக்கு வந்து அவங்க கையெழுத்திட்டிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் வந்து அணுசக்தியை வந்து 100 ஜிகாவாட் மின் உற்பத்தி எட்ட வந்து திட்ட இலக்கு வந்து எப்போ இந்தியா வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2047. இதை கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, நம்ம டேட்டா சென்டர் எனப்படும் தகவல் தரவு மைய பூங்கா வந்து எங்கே அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில். தமிழக டிஜிட்டல் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தகவல் தரவு மையமாக CTRS அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நிறுவனம் சார்பில் வந்து அமைச்சிருக்காங்க. சென்னையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய நம்ம டேட்டா சென்டர் அப்படின்னு அழைக்கப்படும் தகவல் தரவு மைய பூங்கா அம்பத்தூரில் தொழிற்பேட்டையில் வந்து அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதாவது தமிழகத்தில் உள்கட்டமைப்பெல்லாம் வலுப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தகவல் தொடர்பு மையம் வந்து இதுவாக இருக்குப்பா. இதை கவனமாக பார்த்துக்கோங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமை வகித்து வந்து சென்னையில் டேட்டா சென்டர் பூங்காவை வந்து திறந்து வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரூபாய் 4000 கோடி நேரடி முதலீட்டின் மூலமும் 50,000 கோடி மறைமுக முதலீட்டின் மூலமும் வந்து இந்த பூங்கா வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கன்னு கேட்டிங்கன்னா சென்னை அம்பத்தூர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி. கலைஞர் நினைவு சார்பாக அவங்க நூற்றாண்டு நினைவில் கலைஞர் நினைவு சார்பாக குத்துச்சண்டை அகாடமி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். சென்னை கோபாலபுரத்தில் 8 கோடி மதிப்பில் குத்துச்சண்டை அகாடமி அமைக்க வந்து 2023 நவம்பர் 2ஆம் தேதி வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து அடிக்கல் நாட்டினாங்க. இப்போ அதை வந்து பிப்ரவரி 25 வந்து திறந்து வச்சுருக்காங்க. தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு கீழே தான் வந்து இந்த குத்துச்சண்டை அகாடமி வந்து வரும். சரிங்களா? இதை கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 2024 வந்து ஊழல் புலனாய்வு குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96வது இடத்துல தான் இந்தியா இருக்குது. முதல் இடம் ஊழல் புலனாய்வு குறியீட்டில் முதல் இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க், அதுக்கப்புறம் பின்லாந்து, அதுக்கப்புறம் சிங்கப்பூர், கடைசி இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு சூடான். 2023 இந்தியா வந்து 93வது இடத்துல இருந்துச்சு. 2024 வந்து இப்போ 96வது இடத்துக்கு வந்து வந்திருக்கு. இது வந்து மொத்தம் எத்தனை நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 நாடுகள் சேர்ந்து தான் இதை வந்து தரவரிசைப்படுத்துவாங்க. அதில் தான் இப்போ வந்து இந்தியா வந்து 96வது இடத்துல இருக்குது.
நெக்ஸ்ட் பாருங்க, 2025 உலகின் மிகுந்த சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12வது இடத்துல தான் இந்தியா வந்து இருக்கு. 87 நாடுகள் சேர்ந்தது தான் இந்த உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் வந்து வெளியிடுறாங்க. இதில் இந்தியா வந்து 12வது இடத்துல இருக்கு. முதல் 3 இடத்துல இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, சீனா, ரஷ்யா. இவங்களோட கருப்பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமை பண்பு, பொருளாதார செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு, வலுவான சர்வதேச கூட்டணி மற்றும் வலுவான இராணுவம், இதன் அடிப்படையில் தான் இந்த நாடுகளை வந்து வரிசைப்படுத்துகிறாங்க. அதன்படி தான் இந்தியா வந்து 12வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கட்டமைப்பு ஃபுல்லாக பார்த்துக்கங்கப்பா, ஏதாவது ஒன்று மாற்றி வச்சு கேட்டுருவாங்க. தலைமை பண்பு, பொருளாதார செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு, வலுவான சர்வதேச கூட்டணிகள் மற்றும் வலுவான இராணுவ அமைப்பு அதன் அடிப்படையில் தான் இவங்க வந்து தரவரிசைப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தங்க அட்டை குடியுரிமை திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை தான் வந்து இந்த தங்க அட்டை குடியுரிமை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்போது வந்து அமெரிக்காவில் EB-5 அப்படிங்கிற குடியுரிமை திட்டம் வந்து இருக்குது. கல்வி நிலையங்கள்லையும் உயர்கல்வி பெற வந்து வரும் மாணவர்கள் வந்து குடியேற்ற திட்டத்தில் உள்ள சில சிக்கல்கள் காரணமாக அவங்க அமெரிக்காவிலேயே தொடர்ந்து தங்கி பணிபுரிய முடியாத நிச்சயமற்ற சூழல் வந்து இருக்கு. இந்த நிலையை மாற்றுறதுக்காகத்தான் வெளிநாடுகளை சேர்ந்த பணக்கார முதலீட்டாளர்களும் அமெரிக்காவில் வந்து தொழில் தொடங்குவதை ஊக்கப்படுத்துறதுக்காக தான் இவங்க வந்து இந்த தங்க அடையாள திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த தங்க அடையாள அட்டையோட விலை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா $43.59 கோடி, அதாவது $5 மில்லியன் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. இது அடுத்த 2 வாரத்தில் வந்து இந்த அட்டையை வந்து விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த அட்டையை நம்ம அமெரிக்காவில் வந்து இந்த 43.50 கோடி கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அமெரிக்காவில் போய் தொழில் தொடங்கலாம். அதுக்காக தான்ப்பா இந்த அட்டையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் முதல் AI பல்கலைக்கழகம் வந்து எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிராவலாம். செயற்கை தொழில்நுட்பம் சார்ந்து எல்லாமே அதில் செயற்கை தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கும். அதன்படி ஒரு பல்கலைக்கழகம் வந்து மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் AI யூனிவர்சிட்டி டு பி செட் இன் மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் பாருங்க, டைம் இதழில் 2025ஆம் ஆண்டு சிறந்த பெண்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா தேவி பர்ன். இவங்க தான் இப்போ ஃபஸ்ட்டு இந்திய பெண்மணியாக வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள் பாதுகாப்பிற்காக சிறந்த பங்களிப்புக்காக இந்திய பாதுகாவலர் பூர்ணிமா தேவி பர்ன் அவங்க வந்து டைம் இதழில் 2025ஆம் ஆண்டில் சிறந்த பெண்கள் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து 13 பேரை கொண்டு இந்த கௌரவமிக்க பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒரே இந்திய பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூர்ணிமா தேவி தான். இவங்க வந்து 2017ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்திடமிருந்து இந்திய பெண்களுக்கான மிக உயரிய சிவில் விருதான நாரி சக்தி புரஸ்கார் அப்படிங்கிற விருதை வந்து இவங்க வந்து பெற்றிருக்காங்க. இங்கிலாந்து இளவரசி வந்து ராயல் அன்னை வழங்கிய கிரீன் ஆஸ்கார் அப்படின்னு வழங்கப்படும் விட்லி விருதை வந்து இந்த பூர்ணிமா தேவி அவங்க வந்து பெற்றிருக்காங்க. இவங்க வந்து ஹார்கிலா ஆர்மி அப்படிங்கிற 10,000 பெண்களை கொண்ட குழு வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கார்கிலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வகை நாரை பறவைப்பா. அந்த பறவை இனத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் இவங்க வந்து நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பள்ளியில் பாலியல் தொந்தரவு குறித்த புகார்களை மாணவர்கள் தெரிவிக்க வந்து தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள உதவி மைய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14417 தான். தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28. இந்திய விஞ்ஞானி சர் சி.வி. ராமன் அவர்கள் பிறந்த நாளைத்தான் நம்ம வந்து தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 1928ஆம் ஆண்டு ராமன் விளைவு அப்படிங்கிற அறிவியல் கோட்பாட்டை வந்து அவங்க வரையறுத்தாங்க. இந்திய இயற்பியல் ஆய்விதழில் 1928ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி வந்து ஒரு புதிய கதிர்வீச்சு அப்படிங்கிற தலைப்பில் வந்து அவங்க ஆய்வுக்கட்டுரை வந்து வெளியிட்டாங்க. 1930ஆம் ஆண்டு வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. இதை நம்ம நினைவு கூறுற வகைமாக தான் பிப்ரவரி 28 வந்து நேஷனல் சயின்ஸ் டே அப்படிங்கிறத கொண்டாடுறோம். இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வைக்காக அறிவியல் மற்றும் புதுமைகளில் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கான இந்திய இளைஞர்களை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது தான் இதனோட கருப்பொருள். நெக்ஸ்ட் பாருங்க, தற்போது காந்தி மற்றும் கிராம தொழில்கள் வாரியத்துறை
எந்த அமைச்சகத்திடம் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்முடி அவங்களுக்கு தான் இதை கூடுதலாக வந்து வழங்கியிருக்காங்க. முன்னாடி வந்து இது யார் கையில் இருந்துச்சு அப்படின்னா ராஜகண்ணப்பன், அதாவது பால் மற்றும் பால்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்காங்க. அவங்க கையில் தான் வந்து இந்த காதி மற்றும் கிராம தொழில் வாரியத்துறையை வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பொன்முடி அவர்கள், அதாவது வனத்துறை அமைச்சராக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கூடுதல் பொறுப்பாக வந்து இந்த காதி மற்றும் கிராம தொழில்துறையை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கப்பலை தாங்கி அளிக்கும் புதுமையான ஏவுகணை இந்தியா வந்து எங்கு வெற்றிகரமாக பரிசோதனை செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா. பாதுகாப்பு அமைச்சகம் வந்து ஒடிசா மாநிலம் சண்டிப்பூர் அப்படிங்கிற கடற்பகுதியில் வந்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இருக்கு இல்லைங்களா, DRDO, அதுதான் வந்து இதை ஒத்திகை வந்து பார்த்துருக்காங்க. இந்திய கடற்படை சார்பில் வந்து கப்பலை தாக்கி அளிக்கும் புதுமையான ஏவுகணை வந்து இவங்க பரிசோதிச்சிருக்காங்க. கடற்படை ஹெலிகாப்டர்ல இருந்து ஏவப்பட்ட அந்த ஏவுகணை இலக்குகளை வந்து துல்லியமாக தாக்கி அளிக்குது அப்படின்னு சொல்லியும் இவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, புதிய வருமான வரி மசோதாவை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் 31 பேர் கொண்ட குழுவை வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது இப்போ நம்ம பட்ஜெட்டில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்சாங்கல்ல, நம்ம தனி மனித வருமானத்துக்கு வந்து வரி விகிதத்தை வந்து அதிகரிச்சிருக்காங்கல்லப்பா, 5 லட்சத்துலேருந்து வருமான வரி விலக்குகளை வந்து 7 லட்சத்துலேருந்து 12 லட்சமாக வந்து உயர்த்தியிருக்காங்கல்ல. அதன் அடிப்படையில் அதை வந்து ஆய்வு செய்கிறதுக்கு 31 பேர் கொண்ட தேர்வுக்குழு வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கு வந்து தலைவராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பைஜெயந்த் பாண்டே, அவங்க தான் வந்து அதோட தலைவராக இருக்காங்க. புதிய வருமான வரி மசோதாவை வந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி 13 அன்றைக்கு வந்து மக்களவையில் வந்து தாக்கல் செஞ்சாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சமீபத்தில் எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்காங்க. இங்கே வந்து மணிப்பூரில் தான் வந்து அமல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதிகமாக வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் வந்து பஞ்சாபாக இருந்தது, 9 முறை அமல்படுத்தியிருந்தாங்க. இப்போ மணிப்பூர் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துருச்சு, 11 முறை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்தியிருக்காங்க. பாஜக தான் அங்கே வந்து ஆளும் கட்சியாக இருந்தது. முதல்வர் அவர்கள் வந்து பைரன் சிங், அவங்க தான் முதல்வராக இருந்தாங்க. அவங்க ராஜினாமா செஞ்சுட்டாங்க. அவங்க ராஜினாமா செஞ்சிட்டதுனால முழு நேர முதல்வர் இல்லாததுனால 6 மாதத்துக்குள்ளே சட்டப்பேரவையை கூட்டணும் அப்படிங்கிற கணக்கெடுப்பு வந்து பிப்ரவரி 12 முடிஞ்சிருச்சு. சட்டப்பேரவை கூடினால் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம் அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இவங்க ஆர்டிகல் 356 அசாதாரண சூழ்நிலையை தவிக்கும் பொருட்டு வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து மத்திய அரசு பிப்ரவரி 13 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர். எத்தனை முறைனா 11 முறை. நாட்டின் முதல் ஹைபர்லூப் பரிசோதனை வழித்தடத்தை அறிமுகப்படுத்தியுள்ள IIT எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸ் தான் வந்து இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அரை மணி நேரத்தில் 350 கிலோமீட்டர் வரை இந்த ஹைப்பர் லூப் இதில் வந்து நீங்கள் பயணிக்கலாம். ரயில்வே அமைச்சகத்துடன் இணைந்து வந்து இந்த சென்னை IIT வந்து உருவாக்கியிருக்கு. நாட்டின் முதல் ஹைப்பர் லூப் பரிசோதனை வழித்தடம் வந்து தயார் நிலையிலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீண்ட தூர பயணத்துக்கான அதிவேக ரயில் போக்குவரத்து வந்து இந்த ஹைப்பர் லூப் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதாவது அதிவேகமாக போகிறதுக்கு பேர் தான் இந்த ஹைப்பர் லூப். இதில் வந்து வெற்றிட இரும்பு குழாய்கள் வழியாக வந்து ரயில்கள் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தொழில்நுட்பம் வந்து காற்றில் உராய்வு இன்றி ஒரு வேகத்தில், அதாவது மணிக்கு வந்து 761 மைல் வேகத்தில் வந்து இந்த ரயில் வந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்த எரிசக்தியில் விமானத்தை விட 2 மடங்கு வேகம் வந்து இந்த ட்ரெயின் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புதுமையான ரயில் போக்குவரத்திற்காக 422 மீட்டர் நீள பரிசோதனை வழித்தடத்தை வந்து ரயில்வே அமைச்சகம் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்றுடன் வந்து இணைந்து இந்த IIT வந்து அதன் தயூர் டிஸ்கவரி வளாகத்தில் வந்து அவங்க உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைபர் லூப் ரயில் போக்குவரத்து அமலுக்கு வந்தால் வந்து 350 கிலோமீட்டர் தூர பயணத்தை, அதாவது டெல்லியிலேருந்து ஜெய்ப்பூர் போகிறதுக்கு வந்து 350 கிலோமீட்டர் தூரம் இருக்குப்பா, அதை அரை மணி நேரத்திலே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞானேஷ்குமார் எத்தனையாவது தலைமை தேர்தல் ஆணையராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா 26வது தேர்தல் ஆணையராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா ராஜீவ்குமார், அவங்க 25வதா இருந்தாங்க. இவங்க 26வதா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து தலைமை ஆணையராக வந்து
ஜனவரி 26, 2029 வரைக்கும் இப்பதவியில் வந்து நீடிப்பாங்க. தேர்தல் ஆணையராக தான் இவங்க இருந்தாங்க. அதுலேருந்து இவங்க தலைமை தேர்தல் ஆணையராக வந்து இவங்களை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அதனால தலைமை தேர்தல் ஆணையராக வந்து விவேக் ஜோஷி அப்படிங்கிறவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நாட்டிலேயே அதிக கழுகுகள் உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் தான். நாட்டிலேயே முதன்முறையாக எந்த மாநிலம் சட்டமன்றத்தில் மொழிபெயர்ப்பு வசதியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். அவதி, பிரஜ், போஜ்புரி, பண்டேல்கண்ட் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் வந்து விவாதங்களை நடத்த மொழிபெயர்ப்பு வசதியை வந்து இந்த பஞ்சாப் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொழிபெயர்ப்பு வசதியை அறிமுகப்படுத்துகிற இந்தியாவின் முதல் சட்டமன்றமாகவும் இந்த உத்தரப்பிரதேசம் சட்டமன்றம் தான் வந்து மாறி இருக்கு. அப்போ நாட்டிலேயே மொழிபெயர்ப்பு வசதியை அறிமுகப்படுத்தின முதல் மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம். இதை கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. எந்தெந்த மொழிகள்னு பார்த்துக்கோங்க. அவதி, பிரஜ், போஜ்புரி, பண்டல்கண்ட் மற்றும் ஆங்கிலம் 6 மொழிகள் சொல்லியிருக்காங்கப்பா, கவனமாக பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி. ராஜமாணிக்கம் அவர்கள் தான் லோக் ஆயுக்தாவோட தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. லோக் ஆயுக்தா பற்றி ஏற்கனவே டீட்டெயில் வீடியோவை போட்டிருந்தோம்ப்பா, இங்கே ஜஸ்ட் ஒரு பார்வை மாதிரி பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தலைவராக வந்து முன்னாள் நீதிபதி ராஜமாணிக்கம் அவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க 2027 ஏப்ரல் 17 வரைக்கும் வந்து இவங்க பதவியில் இருப்பாங்க. பொது ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் புகார்களை விசாரிக்கும் அமைப்பு தான் இந்த லோக் ஆயுக்தா. ஒரு தலைவர் 2 நீதித்துறை உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. இதில் 2 நீதித்துறை சாராத உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. அந்த நீதித்துறை சாராத உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி. ராமராஜ், ஆறுமுகம் மோகன், அலங்காமணி ஆகியோர் வந்து நியமிச்சிருக்காங்க. புதிய உறுப்பினர்கள் வந்து 5 ஆண்டு காலம் அல்லது 70 வயது இதில் எது ஃபஸ்ட்டு வருதோ அது வரைக்கும் அவங்க பதவியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பெட்ரோலில் வந்து எத்தனால் கலப்படம் வந்து எத்தனை சதவீதத்துக்கு மேல் வந்து அதிகரிக்க மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% மேல் வந்து அதிகரிக்க மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.6% எத்தனால் கலப்பது தான் இலக்கா வந்து இருந்துச்சு. இப்போ அதை வந்து 20% மேல் கலப்பதற்கு வந்து மத்திய அரசு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இதற்காக நிதி ஆயோக் சார்பில் வந்து குழு வந்து ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. பெட்ரோலில் வந்து எத்தனால் கலப்பதை 20% மேல் அதிகரிக்கிறதுக்கு வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்திய எரிசக்தி வாரியம் 2025 எனும் சர்வதேச கண்காட்சி கருத்தரங்கு வந்து எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில தான் நடைபெற்றது. இந்த இந்திய எரிசக்தி வாரியம் கருத்தரங்கு வந்து டெல்லியில யோசாமி மாநாட்டு அரங்கில் வந்து நடைபெற்றுச்சு. இதில் வந்து பிரதமர் அவர்கள் வந்து காணொலி வாயிலாக வந்து உரை நிகழ்த்தினாங்க. அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ள 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறன், ஆண்டுதோறும் 50 லட்சம் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி வந்து நம்ம இலக்கை வந்து வச்சிருக்காங்க. இந்திய ரயில்வேல கரியமில வாயு உமிழ்வு இல்லாத நிலையை வந்து அடைதல் உள்ளிட்ட இலக்குகள் வந்து எட்டப்படும் அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. உலகில் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் சூரிய மின் உற்பத்தி திறன் வந்து 32 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. உலகின் 3வது பெரிய சூரிய மின் உற்பத்தி நாடாக வந்து இந்தியா மாறி இருக்கு. 5வது பெரிய பொருளாதாரமாக வளர்ந்துள்ள இந்தியாவின் படிம எரிபொருள் அல்லாத எரிசக்தி திறன் 3 மடங்கு அதிகரிச்சிருக்குங்கிறாங்க. அப்போ இந்த பொருளாதார உற்பத்தியில் வந்து எத்தனாவது நாடு அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5வது. சூரிய மின் உற்பத்தி நாட்டில் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3வது. இந்தியாவின் புதைபடிம எரிபொருள் அல்லாத எரிசக்தி திறனில் வந்து 3 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாரிஸ் ஒப்பந்த இலக்குகளை வந்து எட்டிய முதல் G20 மாநாடாக வந்து இந்தியா வந்து திகழுது அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது 19% உள்ள எத்தனால் கலப்பு வரும் அக்டோபருக்குள்ள வந்து 20% அப்படிங்கிற இலக்கை வந்து எட்டப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. வீட்டு மேற்கூரை சூரிய மின் உற்பத்தி செய்யும் திட்டத்தால் முதலீட்டு வாய்ப்புகள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் இவங்க வந்து சொல்றாங்க. அதாவது கார்பன் அற்ற சூழல் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்லப்பா, அதுக்காக தான் வந்து இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதன் அடிப்படையில தான் வந்து இந்த பிரதமர் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. இந்தியா தனது ஹைட்ரோ கார்பன் வளங்கள்ல திறனை முழுமையான ஆராய்வதற்கு தொடர்ந்து சீர்திருத்தம் செய்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க,
OBEC ஒபேக் கூட்டமைப்பில் வந்து பார்வையாளராக இணைய உள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில். ஒபேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பெட்ரோலியம் சம்பந்தமாக அமைக்கப்பட்ட ஒரு குழுப்பா. அதில் வந்து பிரேசில் வந்து பார்வையாளராக வந்து இணைய போகிறாங்க. சமீபத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் தான் வந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து நடைபெற்றது. எப்போ நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24 நடைபெற்றுச்சு. மத்திய பிரதேசத்தில் போபால் அப்படிங்கிற மாநிலத்தில் தான் நடைபெற்றுச்சு. பிரதமர் மோடி அவர்கள் தான் அதை வந்து தொடங்கி வச்சாங்க. டெல்லியில் முதல்வராக பதவியேற்று கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேகா குப்தா அவங்க தான். 27 வருஷத்துக்கு அப்புறமா பிஜேபி வந்து டெல்லியில் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. டெல்லியில் ஆட்சி செய்கிற 4வது பெண் முதல்வர் தான் இந்த ரேகா குப்தா அவர்கள். டெல்லியில் 9வது முதல்வர் இந்த ரேகா குப்தா, அதில் 4வது பெண் முதல்வர் அப்படின்னு வருவாங்க. மொத்த முதல்வர் டெல்லியில் யாருன்னு கேட்டிங்கன்னா 9வது, பெண் முதல்வர்களை வந்து 4வது. 26 ஆண்டுகளுக்கு பின்பு வந்து பாஜக வந்து ஆட்சி அமைச்சிருக்கு. இதுக்கு முன்னால் யார் பெண் முதல்வராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுஷ்மா சிவராஜ், காங்கிரஸ் ஷீலா தீட்சித், ஆம் ஆத்மியில் அதிதி சிங் ஆகியவங்க வந்து டெல்லியில் பெண் முதலமைச்சராக வந்து இருந்தாங்க. அந்த வரிசையில் இப்போ ரேகா குப்தா 4வது பெண் முதலமைச்சராக இருக்காங்க. பிஜேபி எத்தனை சீட்டு வாங்குச்சு அப்படின்னா 48 சீட்டு வாங்குச்சு. ஓட்டு சதவீதம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 60.39% வந்து ஓட்டு வாங்கினாங்க. இந்தியா உலகின் எத்தனாவது பெரிய கச்சா எண்ணெய் நுகர்வோர் மற்றும் இறக்குமதி செய்யும் நாடா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது. இப்போ வந்து அந்த ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில வந்து போர் போய்கிட்டு இருந்துச்சுல்ல, போர் போய்கிட்டு இருக்கும்போது ஐநா வந்து ரஷ்யா மேலே பொருளாதார தடை விதிச்சு அவங்களோட பொருளை வந்து யாரும் இறக்குமதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரஷ்யாவோட வந்து இந்தியா வந்து அதிக அளவில் அந்த எரிசக்தி மற்றும் கச்சா எண்ணெய்களை வந்து இறக்குமதி செஞ்சாங்க. ரஷ்யாவோட வந்து கடந்த ஆண்டில் 4.4 லட்சம் கோடி மதிப்பிலான கச்சா எண்ணெய் வந்து இந்தியா வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உக்ரைன் ரஷ்யா போருங்கிறதுனால போரின் 3வது ஆண்டில் ரஷ்யாவோட வந்து சீனா எவ்வளவுக்கு இறக்குமதி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 7.1 லட்சம் கோடி வந்து சீனா இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியா தான் இருக்காங்க. துருக்கி வந்து 3.1 லட்சம் கோடி மதிப்பிலான கச்சா எண்ணெய் வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தேசிய பழங்குடியினர் திருவிழாவான ஆதி மகோத்சவ் 2025 எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடைபெற்றுச்சு. திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து இதை தொடங்கி வச்சாங்க. தேசிய பழங்குடியினர் விழா ஆதி மதோத்சவ் 2025 குடியரசுத் தலைவர்கள் முர்மு அவங்க தான் இதை வந்து தொடங்கி வச்சாங்க. சங்கு பதக்கம் கீழ்கண்ட எந்த அகழ்வாயில கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெம்பக்கோட்டை. இந்த சங்கு பதக்கம் வந்து முதலாக இப்போதான்ப்பா கண்டுபிடிச்சிருக்காங்க அகழாய்விலேயும். அதனால இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. வெம்பக்கோட்டையில் கண்டுபிடிச்சாங்க. வெம்பக்கோட்டை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. தமிழக தொல்லியல் துறை சார்பாக வந்து 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் வந்து அங்கே நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அங்கே தான் வந்து சங்கு பதக்கம் சுடுமண் ஆட்டக்காய் கண்டுபிடிப்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 24.9 சென்டிமீட்டர் நீளமும் 12.6 சென்டிமீட்டர் விட்டமும் 6.68 கிராம் எடையும் வந்து இந்த சங்கு பதக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் முதன்முறையாக கிடைச்சதுக்கு வந்து இந்த சங்கு பதக்கம் அப்படின்னு சொல்றாங்க. கொடும்பலூர் அகழாய்வில் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் நெசவு தொழிலுக்கு பயன்படுத்திய தக்களி கொண்டை வடிவ ஊசி ஆகியவெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த கொடும்பலூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே தான் இந்த கொடும்பலூர் இருக்குது. அதோட அகழாய்வில் ஊசி, வட்டக்கல், கூர் எலும்புகள் இதெல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிவகலை அகழாய்வு. இது வந்து பொருணை அப்படிங்கிற ஆற்றங்கரையில் 3200 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து வேளாண் பயிர் தொழில் வந்து நெல் பயிரிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த சிவகலை அகழாய்வு மூலமாக வந்து தெரியப்படுத்துகிறாங்க. அதாவது 3200 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து வேளாண் பயிர் தொழிலில் நெல் வந்து பயிர் செஞ்சுருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொருணை ஆற்றங்கரையில் அப்படின்னு சொல்லி இந்த சிவகலை அகழாய்வு மூலமாக வந்து நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு பிரதமர் நரேந்திர மோடியின் முதன்மை செயலாளராக, அதாவது 2வது முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்திகாந்த தாஸ். அவங்க தான் வந்து 2வது முதன்மை செயலராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் முதன்மை செயலாளர் இருப்பாங்கல்ல, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா PK மிஸ்ரா அவர்கள்.
இந்த சக்திகாந்த தாஸ் வந்து இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்கன்னா ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக வந்து இருந்தாங்க. இவங்க ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கத்தார் ஓப்பன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற ஆண்ட்ரே ரூபலேவ் அவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா நாட்டை தான் சேர்ந்தவங்க. கத்தார் ஓப்பன் டென்னிஸ் தொடர் கத்தாரின் தோஹா அப்படிங்கிற இடத்துல இருக்க கலிஃபா அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றுச்சு. ரஷ்ய வீரர் வந்து ரூப்லெவ் அவங்க தான் வந்து சாம்பியன் பட்டம் பெற்றாங்க. ஜாக் டிராபெரா அப்படிங்கிற இங்கிலாந்துக்காரவங்களை வந்து வீழ்த்தி அவங்க ரஷ்ய வீரர் வந்து பட்டம் பெற்றிருக்காங்க. மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அமெரிக்காவை சேர்ந்த அமண்டா அனிசிமோவா அவங்க வந்து லாத்வியாவின் ஜெனிலியா அப்படிங்கிறவங்களை வீழ்த்தி வந்து சாம்பியன் பட்டம் வந்து பெற்றிருக்காங்க. அப்போ கத்தார் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஜெயிச்சது ஆண்கள் பிரிவில் ரஷ்ய நாட்டை சேர்ந்த ரூப்லெவ் அவங்க, மகளிர் பிரிவில் அமெரிக்காவை சேர்ந்த அமண்டா. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் முதல் திறந்தவெளி கலைச்சுவர் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிதேந்திர சிங் அவர்கள் தான் வந்து திறந்து வச்சிருக்காங்க கலைச்சுவர் அருங்காட்சியகம். இந்திய பெருங்கடல் மாநாட்டு IOC அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இதில் 8வது பதிப்பு வந்து எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமன்ல தான் நடைபெற்றுச்சு. 8th இந்தியன் ஓசன் கான்ஃபரன்ஸ்பா. இதில் வந்து கலந்துக்கிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜெய்சங்கர் தான் வந்து இதில் கலந்துட்டு இருக்காங்க. இதனோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எ ஜர்னி டுவர்ட் நியூ ஃப்ரண்ட்ஸ் ஆஃப். மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராக வந்து யார் இருக்காங்க அப்படின்னா அனந்த நாகேஸ்வரன் அவங்க தான் வந்து பொருளாதார அமைச்சர் ஆலோசகராக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அனந்த நாகேஸ்வரன் அவங்க பதவிக்காலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு வந்து அவங்கள நீடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், ரத்தன் டாடா என்டோமெண்ட் அறக்கட்டளையின் தலைவராக நியமிக்கப்பட்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் சந்திரசேகரன் அவர்கள் தான். அவங்க தான் வந்து இந்த அறக்கட்டளையின் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. வந்து டாடா அறக்கட்டளை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதோட தலைவராக இவங்க தான் இருப்பாங்க. இப்போ அவங்க ரத்தன் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் ரத்தன் டாடா என்டோமெண்ட் அப்படின்னு அதை பேர் மாற்றிருப்பாங்க. அதோட தலைவராக வந்து சந்திரசேகரன் அவர்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பிரான்சின் பிரிட்டன் நாட்டின் உயரிய விருதான கௌரவ நைட்ஹுட் பட்டம் வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எதனால் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா பிரிட்டன் இந்தியா இடையிலான வணிக உறவுகளை மேம்படுத்துறதுல இவங்களோட பங்களிப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கௌரவ நைட்ஹுட் பட்டம் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உலகின் மிகப்பெரிய செங்குத்து உந்து சக்தி கலவை இயந்திரத்தை உருவாக்கியுள்ள நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ தான். செங்குத்து உந்து சக்தி கலவை அப்படிங்கிற இயந்திரத்தை இஸ்ரோ வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து 10 டன் எடையில வந்து உலகின் மிகப்பெரிய செங்குத்து உந்து சக்தி கலவை அப்படின்னு சொல்றாங்க. இந்த இயந்திரத்தை இஸ்ரோ தான் உருவாக்கியிருக்காங்க. இதோட புதிய சாதனம் வந்து பெங்களூர்ல இருக்க மத்திய தயாரிப்பு தொழில்நுட்ப மையம் வந்து CMTI அதோட இணைஞ்சு வந்து இவங்க தயாரிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. அந்த CMTI என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட். அது மூலயமா தான் அதுவும் இஸ்ரோவும் சேர்ந்து வந்து இந்த செங்குத்து உந்து சக்தி கலவையை வந்து தயாரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சமீபத்தில் எத்தனை பேரூராட்சிகள் வந்து நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேரூராட்சிகள் தான். அது என்னென்ன அப்படின்னு பாருங்க, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க திருவையாறு, இந்த 3மே வந்து நகராட்சியாக வந்து தரம் உயர்த்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வரலாறு, சுற்றுலா ஆகியவற்றின் முக்கியத்துவம், வணிகம் போன்ற தொழில்நுட்ப பெருக்கத்தை கருத்தில் கொண்டு வந்து இதை வந்து நகராட்சியாக வந்து மேம்படுத்தியிருக்காங்க. ஒரு நகராட்சிக்கு வந்து எவ்வளவு மக்கள் தொகை இருந்தால் பேரூராட்சிக்கு வந்து எவ்வளோ மக்கள் தொகை இருந்தால் அதை நகராட்சியாக மாற்றுவாங்கன்னா 30,000க்கும் குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 மாவட்டமே வந்து அதை வந்து பூர்த்தி செய்யலை அப்படின்னாலும் எதன் அடிப்படையில் இவங்களுக்கு நகராட்சி தரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு மேலே வந்து வருமானம் வரணும். இந்த 3 மாவட்டங்களுமே வந்து ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு மேலே வருமானத்தை ஈட்டுறதுனால அதன் அடிப்படையில் வந்து இவங்களை நகராட்சியாக தரம் உயர்த்திருக்காங்க. அது எதுன்னு பார்த்துக்கோங்க, பெரம்பலூர், மாமல்லபுரம், திருவையாறு.
நெக்ஸ்ட் பிங்க் ஆட்டோ திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? இதையும் தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு வச்சோம்னா இது பிப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ப்பா. இதை மார்ச் 8 மகளிர் தினத்தன்னைக்கு தான் வந்து தொடங்குறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நம்ம சென்னையில் தான் வந்து தொடங்குறாங்க. இதோட டீட்டெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பினை உறுதி செய்திடும் விதமாக பெண்களுக்கான சுய தொழில் வேலைவாய்ப்பை உருவாக்கும் விதமாகவும் வந்து இந்த பிங்க் ஆட்டோ திட்டம் வந்து உருவாக்குறாங்க. இந்த பிங்க் ஆட்டோ திட்டத்தில் முழுவதுமே டிரைவர் யாராக இருப்பாங்கன்னா பெண்களாக தான்ப்பா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அரசு மானியமாக வந்து தலா 1 லட்சம் வீதம் வந்து 200 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வந்து மானியம் கொடுக்க போகிறாங்க. 2 கோடி செலவில் வந்து 200 பிங்க் ஆட்டோ திட்டம் செயல்படுத்த போகிறாங்க. இது எப்போ செயல்படுத்த போகிறாங்கன்னா உலக மகளிர் தினம் மார்ச் 8 அன்னைக்கு தான் வந்து பயன்பாட்டுக்கு வந்து விட போகிறாங்க. பெண்கள் மட்டும்தான் இதில் வந்து ஓட்டுநராக இருப்பாங்க. அவங்க வந்து பிங்க் நிறத்தில் வந்து சீருடை போட்டிருப்பாங்க. அந்த ஆட்டோவுமே வந்து பிங்க் நிறத்தில் தான் இருக்கும். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். நெக்ஸ்ட் பாருங்க, எந்த மாநிலம் இந்தியாவின் முதல் முதியோர் ஆணையத்தை வந்து நிறுவியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளா. கேரளா வந்து ஃபர்ஸ்ட் முதியோர் ஆணையம் வந்து நிறுவியிருக்காங்க. சூரியூர் அப்படிங்கிற இடத்துல ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானம் அமைக்க வந்து அடிக்கல் நாட்டுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது திருச்சி மாவட்டத்தில் இருக்குப்பா. இந்த சூரியூர் அப்படிங்கிற இடம் 3 கோடி வந்து அதுக்கு வந்து மதிப்பீடு வந்து ஒதுக்கியிருக்காங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து அதுக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. திருச்சி பறவைகள் பூங்கா வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காங்க. இது திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றியத்தில் ஐயாளம்மன் படித்துறை பகுதியில் தான் இருக்கு இந்த பறவைகள் பூங்கா. இது நமக்கு நாமே திட்டத்தின் கீழே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்கப்பா. நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக வந்து இந்த திருச்சி பறவைகள் பூங்கா வந்து திறந்திருக்காங்க. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 18.63 கோடி மதிப்பீட்டில் வந்து இது அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. 60,000 சதுரடி பரப்பளவில் 5 என்றழைக்கப்படும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 வகை நில அமைப்புகளுமே வந்து இந்த பறவைகள் பூங்காவில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024 ஆண்டிற்கான பிபிசியின் சிறந்த வளர்ந்து வரும் வீராங்கனை அப்படிங்கிற விருது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சீத்தல் தேவி அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு கிரிக்கெட் வீரர். 2024 ஆண்டு சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடும் வீராங்கனை வந்து மனு பார்கர் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. பிசிசியின் சிறந்த விளையாட்டு வீரர்ப்பா இவங்க மனு பார்கர் கொடுத்துருக்காங்க. சிறந்த வளர்ந்து வரும் வீராங்கனை வந்து பாரா ஒலிம்பிக் போட்டியில் வந்து பாரா வில்வித்தை வீராங்கனை வந்து சீத்தல் தேவி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சிறந்த வளர்ந்து வரும் வீராங்கனை இவங்க வந்து சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனை ரெண்டுமே பார்த்துக்கோங்க. வளர்ந்து வராங்க அப்படின்னா சீத்தல் தேவி, இந்திய விளையாட்டு வீராங்கனைன்னு பார்த்தீங்கன்னா மனு பார்கர். வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா முன்னாள் இந்திய கேப்டன் மித்தாலி ராஜ் அவங்களுக்கு தான் வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்ன விருதுகள் யார் யாரு கொடுத்துருக்காங்கன்னு பிரித்து பார்த்துக்கோங்க. இந்திய விளையாட்டு வீராங்கனை அப்படின்னா மனு பார்கர், வளர்ந்து வரும் வீராங்கனைனா சீத்தல் தேவி, வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருன்னு பார்த்தீங்கன்னா மித்தாலி ராஜ் அவங்க தான். சிறந்த பாரா வீராங்கனை விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவனி லெகாரா அவங்க தான் துப்பாக்கி சுடும் வீராங்கனை அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. மாற்றத்திற்கான விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா செஸ் வீராங்கனை தானியா சச்தேவ் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. மாற்றத்திற்கான விருது அப்படிங்கிற விருது வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவிற்கு F-35 ஸ்டட்ஃபோர்ட் விமான நிலையங்கள் எந்த நாடு வந்து வழங்க உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் வழங்க உள்ளது. இப்போ அமெரிக்காவுக்கு வந்து மோடி அவர்கள் போயிருந்தாங்கல்ல, அப்போ தான் வந்து இதை வந்து கொடுக்குறதா வந்து அமெரிக்க பிரதமர் வந்து அறிவிச்சிருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030 ஆண்டுக்குள்ள இரு நாடுகளோட வணிக பரிவர்த்தனை வந்து 500 பில்லியன் அமெரிக்க டாலராக வந்து இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அது போக F-35 அப்படிங்கிற விமானத்தை வந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. யானைக்கால் நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி எதுன்னு பார்த்தீங்கன்னா உச்சேரியா பேன்ஜிரோஃபிட் அதுதான் யானைக்கால் நோயை வந்து உண்டாக்கும் நுண்ணுயிரி. வருகிற 2027 ஆண்டு வந்து லிம்பாஸ்டிக்
பைலேரியாசிஸ் அப்படிங்கிற யானைக்கால் நோய் இல்லாத நாடா வந்து இந்தியா உருவாக்க மத்திய அரசு வந்து உறுதி பூண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் வந்து ஜெபின் நட்டா அவங்க தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. உபரி நதிநீர் திட்டமான தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு கால்வாய் திட்டத்தை தொடங்கி வச்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது வந்து கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதே இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2009. இப்போதான் இது வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. தாமிரபரணி ஆற்றுல இருந்து கடல்ல வந்து உபரியா கலக்கும் வெள்ள நீர்ல வந்து வினாடிக்கு 3200 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு வந்து 2765 மில்லியன் கன அடி நீரை வந்து கருமேனியாறு நம்பியாறு நதிகளுடன் இணைப்பது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலம் என்ன பயன் கேட்டீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல 14,84,94,098 ஹெக்டேர் பரப்பளவும், தூத்துக்குடி மாவட்டத்துல 8,09,05 ஹெக்டேர் பரப்பளவும், மொத்தம் 23,040 ஹெக்டேர் நிலங்கள் வந்து பாசன வசதி பெறும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதில் நீங்கள் சிம்பிளாக என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, தாமிரபரணி ஆற்றுலேருந்து வர தண்ணியை வந்து கருமேனியாறு நம்பியாறு அப்படிங்கிற 2 ஆறுக்குமே வந்து அந்த நதி வந்து இணைச்சு அந்த தண்ணியை கடலில் சேர விடாமல் இந்த 2 நதிக்கும் வந்து கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்மார்ட் டிவிக்கான இந்தியாவின் முதல் அடித்தள செயலி வந்து அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அறிவுத்திறன் தொலைக்காட்சி, இந்த ஸ்மார்ட் டிவி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் மீனிங் பார்த்துக்கோங்கப்பா. ஏன்னா இப்போ கலைச்சொற்கள் பற்றி கேட்குறாங்கல்ல, அதுக்கு வந்து அறிதிறன் தொலைக்காட்சி அப்படிங்கிறது தான் இந்த ஸ்மார்ட் டிவி. இது ஜியோ டெலிவோஸ் அப்படிங்கிற பேரில் வந்து ஒளிபரப்ப போகிறாங்க. எத்தனை வயது குழந்தைகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வந்து அனைத்து அரசு பள்ளிகளையும் வந்து வழங்கப்பட்டது அப்படின்னா 1 to 19 வயசு. 1 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே இந்த குடற்புழு நீக்க மாத்திரைகள் வந்து அரசு பள்ளியில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய குடற்புழு நீக்க நாள் வந்து ஒவ்வொரு வருடம் வந்து பிப்ரவரி மாதம் மற்றும் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வந்து கொண்டாடுறாங்க. வருஷத்தில் 2 நாள்ப்பா, பிப்ரவரி 10, ஆகஸ்ட் 10, இந்த 2 நாள் கொண்டாடுறாங்க. 1 முதல் 19 வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து அல்பென்டாசோல் அப்படிங்கிற மாத்திரை வந்து அனைத்து அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், அங்கன்வாடி மையம் எல்லா இடத்துலையுமே வந்து இது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1 to 5 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பள்ளி செல்லாமல் வீட்டில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அங்கன்வாடி பணியாளர்களை வச்சும் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. தமிழகத்தில் இரத்த சோகை மன ஆரோக்கியத்திற்கான தீர்வு அளிக்கும் வகையில் 2.69 கோடி பேருக்கு வந்து இந்த குடற்புழு நீக்க மாத்திரை வந்து பிப்ரவரி 10 வந்து வழங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மாத்திரைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்பென்டாசோல். 20 வயது முதல் 30 வயதுக்குட்பட்ட பெண்கள் உள்ளிட்டோருக்கு வந்து இந்த குடற்புழு நீக்க மாத்திரை வந்து கொடுத்துருக்காங்கங்கிறாங்க. நிகழாண்டுல வந்து 1 முதல் 19 வயதுக்கு உட்பட்ட இரு பாலின சிறார்கள் 2.15 கோடி பேர் வந்து 20 முதல் 30 வயது உள்ள 54.61 லட்சம் பேர் வந்து என 2.69 கோடி பேருக்கு வந்து இந்த குடற்புழு நீக்க மாத்திரை வந்து வழங்குறதா வந்து இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தற்போது ரெப்போ விகிதம் வந்து எத்தனை சதவீதமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.25% தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி 6.5% இருந்துச்சு, இப்போ 6.25% இருக்கு. கவனமாக பார்த்துக்கங்கப்பா. ஆர்பிஐயோட கவர்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் தான். நாட்டின் மிகப்பெரிய சூரிய ஒளித்தகடு மற்றும் மாடுலர் தொழிற்சாலையை வந்து தமிழக முதல்வர் வந்து எங்கு திறந்து வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் வந்து திறந்து வச்சாங்க. அதுதான் நம்ம நாட்டிலேயே பெரிய சூரிய ஒளி தகடு மற்றும் மாடுலர் தொழிற்சாலை அப்படின்னு சொல்றாங்க. கங்கை கொண்டான் அப்படிங்கிற ஒரு சிப்காட் வளாகம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க கங்கை கொண்டான் அப்படிங்கிற சிப்காட் வளாகத்தில் தான் இதை திறந்து வச்சிருக்காங்க. டாடா பவரின் சூரிய ஆற்றல் உற்பத்தி பிரிவில் வந்து 3800 கோடி மதிப்பில் நிறுவப்பட்ட டிபி சோலார் லிமிடேஷன் 4.30 ஜெகாவாட் வந்து அது மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்யும்னு சொல்கிறாங்க. போர்ட்டோவால் ஜெஸ் மற்றும் மாட்டியூல் உற்பத்தி பிரிவில் வந்து இதை திறந்து வச்சிருக்காங்க. 100 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள பகுதியைச் சேர்ந்த 1700 பெண்கள் உட்பட 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வந்து இந்த நிறுவனம் வந்து வேலைவாய்ப்பு வந்து வழங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் வெள்ளை புலி இனப்பெருக்க மையம் வந்து எங்கு நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். ஏன்னா மத்திய பிரதேசத்தில் தான் அதிகமான வெள்ளை புலிகள் வந்து இருக்கும். கழுகும் அதிகமாக இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய பிரதேசம் தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, நாட்டின் முதல் தானியங்கு உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை ஸ்ரீ ஜனம் எங்கு தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில தான். அதாவது தானே வந்து உயிரி மருத்துவ கழிவுகளை வந்து அந்த ஆலை வந்து சுத்திகரிச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேர் என்னன்னா ஸ்ரீ ஜனம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதையுமே கவனமா பார்த்துக்கோங்கப்பா. நாட்டின் முதல் தானியங்கு உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை ஸ்ரீ ஜனம், அது வந்து புதுடெல்லியில வந்து தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராய யாருடைய தலைமையிலான குழுவை வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ககன்தீப் சிங் பேடி அவங்க தலைமையில தான் வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு 3 திட்டங்களை வந்து அவங்க ஆராய்ச்சி பண்றதுக்காக 3 பேர் கொண்ட குழுவை வந்து அமைச்சிருக்காங்க. அதுல ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக இருக்க ககன்தீப் சிங் பேடி அவங்க தலைமையிலையும், அதுல வந்து அவங்களுக்கு கீழே 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KR சண்முகம், பிரத்திக் தயாள், அவங்க 2 பேரும் தான் அவங்களுக்கு கீழே இருக்காங்க. இந்த 3 பேரும் சேர்ந்த குழுவை தான் தமிழக அரசு வந்து நியமிச்சிருக்காங்க. கார்பன் சந்தைகள் குறித்து சர்வதேச மாநாட்டை பிரகிருதி 2025 நடைபெற்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. அந்த கார்பன் சந்தைகள் குறித்த சர்வதேச மாநாட்டுக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரகிருதி. சரிங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், 77வது டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி வந்து எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தில் தான்ப்பா நடைபெற்றது. இந்த 87வது டாடா ஸ்டீல் மார்ட் செஸ் போட்டி, இதில் வந்து பிரக்யானந்தா ஜெயிச்சிருப்பாங்க. குகேஸை வந்து தோற்கடிச்சு பிரக்யானந்தா அவர்கள் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. நெதர்லாந்தில் நடைபெற்ற 87வது டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டி தான். இந்தியாவில் பிரக்யானந்தா வந்து சக இந்தியரான நடப்பு உலக சாம்பியனாக இருக்க குகேஸ் அப்படிங்கிறவரை வீழ்த்தி இவங்க சாம்பியன் பட்டம் வந்து வென்றிருப்பாங்க. உலக அரசு சாரா நிறுவனங்கள் தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 27. அதோட தீம்ஸ் பார்த்துக்கோங்கப்பா. எம்பையரிங் கிராஸ் ரூட் மூவ்மெண்ட் ஃபார் எ சப்ஸ்டைனபிள் ஃபியூச்சர். உலக புரத தினம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 27. நிதியியல் எழுத்தறிவு வாரம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி. அதில் கண்டென்ட் என்னன்னு பாருங்க, இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு முயற்சி அப்படிங்கிறது தான் அதோட கருத்துருவா இருந்திருக்கு. பிப்ரவரி 24 வந்து பிப்ரவரி 28 வரைக்கும் இவங்க அதை நடத்தியிருக்காங்க. நிதி கல்வியறிவு வந்து பெண்களின் செழிப்பு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதோட இந்த பிப்ரவரி மாத கரண்ட் அஃபேர்கள் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம மார்ச் மாத கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.